சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள மூணாங்கரடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதியில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் சுகாதாரமற்ற சூழலில் விடுதி இயங்குவதாகவும் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து விடுதியின் சமையலர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் விடுதிக்கு இன்று நேரில் சென்று மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை சுவைத்து அதன் தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்கள் தங்கும் அறைகள், கழிவறைகள், நூலகம் ஆகியவற்றில் உள்ள அடிப்படை வசதிகளை நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் 2 நாட்களுக்கு முன்பு இந்த விடுதி குறித்து புகார் வந்ததாகவும் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். மாணவர்கள் கூறியபடி இங்கு உணவின் தரம் குறைவாக இருந்ததாகவும் அதை உடனடியாக சரி செய்து தரமான உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரண்டு நாளுக்கு முன்னாடி நான் இந்த ஹாஸ்டலில் புகார் வந்தது. ஆனால் அதற்கு முன்பு இருந்தே நான் பதவியேற்ற நாட்களிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக நான் பதவியேற்ற நாட்களிலிருந்து வாரம் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று நான் ஹாஸ்டலில் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கேன். மாணவர்கள் கலந்துரையாடு பண்ணுறது அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். கடந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கோயம்புத்தூர், சென்னையில் இருக்க பல ஹாஸ்டலில் ஆய்வு செஞ்சேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரம் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் போன்ற மாவட்டங்களை ஹாஸ்டலுக்கு ஆய்வு பண்ணக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுருக்குன்னு நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குண்டான பிரச்சனைகளை எழுந்ததாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் கீழ்நாயக்கன்பட்டி குறிப்பாக இந்த ஹாஸ்டலில் பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தேன். அவங்க சொன்னது போல் உணவு தரத்தில் குறைபாடுகள் இருந்தது. ஸோ அந்த குக்கை மாற்றி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டலில் போட்டிருக்கோம். அவங்களோட தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ நம்ம வந்துட்டு போகிற அன்றைக்கி மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உறுதியான ஒரு நோக்கமாக இருக்குது. அது நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இது தொடரும். இனி பல இடங்களில் சர்ப்ரைஸ் விசிட், அதாவது சொல்லாமல் அவங்க அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாடு அது செய்வேன். ஸோ அது வரப்போது இன்னி கூடிய விரைவில் இங்கே மட்டுமில்லை அனைத்து விடுதிகளிலும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் நம்பர் ஒன்று கொடுக்க போகிறோம். காமன் நம்பர் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்லாம் அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் பாதுகாக்கப்படும். அதை வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த விடுதிகளில் நேரடியாக ஆய்வு செய்வோம். அது மாதிரி ஒவ்வொரு விடுதிக்கும் ஒரு பட்டியல், உணவு பட்டியல். ஆனால் அதை பின்பற்றி முறையாக உணவு கொடுக்கப்படலன்னு இன்னொரு புகார் சொல்கிறாங்க. இனி அது மாற்றப்படும்? நிச்சயமாக மாற்றப்படும். அது எந்தெந்த இடத்துல புகார்கள் எழுதோ அந்த இடத்துல இமிடியேட்டாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இன்றைக்கி மாணவர்கள் சொன்னாங்க இனி வருங்காலில் நடக்காதுன்னு சொல்லி. நம்ம இருக்கக்கூடிய இங்கே இருக்க வார்டன் புதியவர், அவரே 20 நாள் தான் சார்ஜ் எடுத்து. ஸோ அதனால் அவருக்கு ஒரு டைம் கேட்டிருக்காரு, எல்லாம் சரி பண்ணித்தர சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம். மீண்டும் ஒரு முறை இதே போல் நடந்தால் மாணவர்களுக்கு நாங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம். அவங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த பிரச்சனையில் எப்போ வந்தாலும் மேல் நடவடிக்கை கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். மாணவர்கள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் கடுமையாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த விடுதியில் முதலாம் ஆண்டு சேரக்கூடிய மாணவர்களிடம் 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் அதாவது விண்ணப்ப கட்டணமாக வாங்குறதா சொல்லிட்டு மாணவர்களே புகார் தெரிவிச்சிருக்காங்க. அந்த புகாரின் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுமா? நிச்சயமாக இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் யார் மாணவர்கள் அதுக்குண்டான இது புகார் சொல்ல நிச்சயமாக புகார்களுக்கு இருக்கும் பட்சத்தில் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் இந்த மாதிரி 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் விண்ணப்ப கட்டணங்கிற பேரில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அவங்க புகாராகவே கொடுத்துருக்காங்க. அதை விசாரித்து நடவடிக்கை நிச்சயமாக அது புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெறும். ஆட்சிக்கு கொஞ்சம் நாள் தான் ஆகுது. தரங்கள் பார்த்துருக்கீங்க இந்த விடுதிகள். ஒட்டுமொத்த விடுதியோட தரம் உயர்த்தப்படுமா? அதுக்கான நடவடிக்கை. ஸோ மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும் என்பது நம்ம அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவே இருக்குது. இந்த தரவுகள் சரியாக இருக்கணும். மாணவர்களுடைய எண்ணிக்கை நாங்கள் எங்கள் ஹாஸ்டலில் கொடுக்கக்கூடிய தரவுகள் சரியாக இருக்கணுங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் மாணவர்கள் அவங்க பயனாளிகளுடைய முழுமையான நோக்கம், நம்மளுடைய அரசாங்கத்தின் நமக்கு செலவு பண்ணக்கூடிய நோக்கம் முழுமைப்படும். அதனால் அதற்கு பயோமெட்ரிக் முறையில் மாணவர்களுடைய வருகை பதிவேடு சரிபார்க்கப்படுகிறது.
கூடியவர்கள் அதுக்குண்டான செயல் திட்டங்களை உருவாக்கட்டும். அது செயல்பாட்டுகள் இருக்குது, கொஞ்ச நாள் அது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து கேமரா, சிசிடிவி கேமரா, அப்புறம் இன்வெர்ட்டர், பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்ட்டர் கொடுக்கக்கூடிய, அப்புறம் மஸ்கிட்டோ நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாம் இருக்குது. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது. இன்னும் பல திட்டங்களும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். தரம் நிச்சயமாக மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அந்த கல்வி கற்கக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என்பதை உணர்ந்து அது முதலமைச்சர் செயல்படுத்தார். எல்லாரும் மனசுலையும் இருக்கிறது ஒன்று, தனியாருக்கு இணையாக இருக்கணும், இது போல நடவடிக்கை எடுக்கணுமா ஒரு கேள்வி. அது தவிர்த்து இந்த இடமே பார்த்துருக்கீங்க, பேருந்து நிறுத்தம் ஒரு பக்கம் இருக்கும், இது வர தூரம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கும்? அது மட்டும் இல்லை, மழை நீர் வந்து உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் பள்ளமாக இருக்குது ஹாஸ்டல். ஸோ அது மழைநீர் வடிகால் வந்து இங்கேருந்து உள்ளே வராமல் வெளியே கொண்டு போகிறதுக்கு உண்டான வடிகாலில் அமைத்து தர சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே இரவு நேரங்களில் வந்து இப்போ பல விஷ ஜந்துக்கள் இங்கே நடமாடக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏரியாவில் இருக்குது. அதையும் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சார். நிச்சயமாக தனியார் நிறுவனத்துக்கு ஈடுகொள்ள அளவுக்கு மட்டும் அதுக்கும் அதிகமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார். அதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் நமது டிபார்ட்மெண்ட் சார்பாக எல்லாம் செயல்படும். விடுதி காப்பாளர்கள் குறைபாடு பற்றாக்குறை இருக்குது, பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதாவது ஒரு காப்பாளரே 2-3 விடுதிகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பணியிடங்கள் நிரப்பப்படுமா? அதுக்கு நடவடிக்கை இருக்குது. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் அதுக்கு பணிகள் நிரப்பக்கூடிய அனைத்து பணிகள் வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். கூடியவர்கள் அது சரிப்படும். பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? பசங்களுக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை சார். நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு தப்பு நடக்குதுன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா நிச்சயமாக தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, அதே சமயத்தில் அவங்களும் தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குண்டான விழிப்புணர்வு அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க நம்பி தான் இங்கே இவ்வளோ தூரம் அனுப்புகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இவங்க முறையான முறையில் கல்வி கற்று அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டிய கடமைகள் அவங்க இருக்குன்னு உணர்ந்து தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பேசின மாணவர்களாக பேசினேன், ரொம்ப பொறுப்பாக பேசுனாங்க. சமுதாயத்தில் ஒரு கடமைகள் அவங்க உணர்ந்து தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நாளை அடுத்த தலைமுறைக்கு உண்டான செயல்பாடு செய்யக்கூடிய இளைஞர்கள் அவங்க நம்பி தான் அடுத்த தலைமுறையில் இருக்கிறோம். நமது நாடு இருக்குது, அதை உணர்ந்து செயல்படுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அந்த